சொல்லுங்க இஷ்டப்பட்டு ஓகே மீன்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் ப்ளே பண்ணுவோம். ஸோ அவங்க சாப்பிட்றமா வீடியோ பார்க்குறாங்களா இப்போ ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னைக்கு நம்ம என்ன ப்ளே பண்ணணும், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிகேக்ஸ் போன வீடியோவில் எடுத்துருப்போம். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஷீல்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெதர் போர்ட்டல் தாங்க கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹெல்மெட் போட்டுக்கு ஹெல்மெட் மட்டும் போதுங்க வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டும் பக்கெட்டும் செஞ்சாச்சு. நம்ம ஷார்ட்கட்டில் இப்போ தான் தூங்கி அனுப்பிச்சோங்க பார்த்தீங்களா, எல்லாருமே ஒரே டைமில் சாவாங்க பார்க்குறீங்களா, பாருங்கள் செத்துறாங்க. நம்ம ஷார்ட்கட் இதுதான். ஸோ இதோட 3 பார்ட் போட்டிருப்போம். இதான் 4வது பார்ட்டு. ஸோ 4வது பார்ட் பார்க்கலனா போய் 3வது பார்ட் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். கைஸ் இங்கே தான் ஒரு லாவா பூல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பக்கத்துலேயே ஒரு கேவ் வேறு இருக்குது. இப்போ நம்ம போய் தண்ணி பிடிச்சிட்டு வரலாம் வாங்க கைஸ். கைஸ் இப்போ தான் நினச்சேன், நான் இப்போ தான் பார்க்குறேன் தண்ணி ஐஸ் கட்டியாக இருக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் லேண்டு அங்கேயே கட்டியிருப்பாங்க கைஸ். தேவையில்லாமல் பனியில் கட்டி வீடு பரவாயில்ல விடுங்க, பக்கத்தில் தானே. வாங்க கைஸ் போகலாம். இப்போ என்ன பண்ணால் லாவாவில் தண்ணி ஊற்றணும் கைஸ். ஃபஸ்ட்டு இங்கே ஊற்றலாமா, இங்கே ஊற்றலாம். ஊற்று ஃபுல்லாக போலையே, இன்னும் கொஞ்சம். அட ஊத்துறாடே வை, ஃபுல்லாக போயிடுச்சு. இல்லை ஃபுல்லாக போகல. என்ன பண்ணலாம், அதில் தண்ணி ஊற்றிடலாம் வை. ஓகே இப்போ ஃபுல்லாத்தையும் நம்ம மெயின் பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு முடிவில் இருக்கேங்க கைஸ், டைமண்ட் ஆர்மர் போடணும்னு சொல்லி. அது போட்டுலாம் கவலைப்படாதீங்க. சரி நான் ஃபுல்லாக உடச்சிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன், உடைக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 18 தான் எடுத்திருக்கோம். இதே போதும். இப்போ எப்படி பண்ணோன்னா 4/5 தானே. ஆமாம், இங்கே கீழே 4 மேலே 5 அடி கட்டினா வந்துடும். அது போட்டால் கட்டியாச்சு. இப்போ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வேணும். இல்லை என்கிட்ட செஸ்ட்டில் இருக்கா, இல்லை. அப்சிடியன் வேணா இருக்குது. அப்சிடியன் எடுத்து உள்ள வச்சுக்கலாம், தேவையில்லாத்தில் எடுத்து உள்ள வச்சுக்கலாம் கைஸ். இப்போ வேணுமே போய் கிராவல் மைன் பண்ணலாம் கைஸ். வேறு வழி இல்லை. ஃபர்னஸில் ஸ்டீலு ஓகே. இது ஏறி வச்சுட்டு போயிடலாங்க. சரி நீ உள்ளே கடை அயன். சரி நான் போய் கிராவல் மைன் பண்ணுறேன் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கிராவல் மைன் பண்ண வந்தாச்சு. மைன் பண்ணேன் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், கிடைக்கிற மாதிரியே இல்லை கைஸ். அப்போ தான் கைஸ் இந்த மைன் பண்ணும்போது தான் கிடச்சிச்சு. அவ்வளோதான், எடுத்துகிட்டு ஓடியாச்சு. ஓடு 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 கொடுன்னு ஓடி வந்து டக்குன்னு கிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் பற்ற வைக்கலாம்னு போனேன். பற்ற வச்சுட்டேன், அவ்வளோதான் கைஸ். ஆனால் நம்ம இது உள்ளே போகும்போது டைமண்ட் ஆர்மரோட தான் போகணும். உள்ளே போய் சேர்த்துட்டா வேணாம் கைஸ். உள்ளே போகும்போது தான் ஏன்னா ஆர்மர் போட்டுன்னு போயிடலாம், தேவை. நான் காலில் 2 கோல்டு கையில் 2 கோல்டு போட்டுன்னு போகலாம், அவ்வளோதான். ட்ரேடிங் பண்ணணும்ல கைஸ் அவங்ககிட்ட, அதனால தான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, நம்ம மைனிங் போகலான்னு நினைக்கிறேன். வாங்க மைனிங் போகலாம். போகும்போது பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. போய் தூங்கிட்டே போயிடலான்னு தூங்கத்துக்கு போயிட்டேன் கைஸியாக. நான் திரும்பி வந்துட்டேன்னா போகும்போது நைட் ஆச்சு, அதனால தான் தூங்கிட்டு போயிடலாம் நைட்டு வந்துட்டேன். அப்படியே ஏஞ்சிட்டு கைஸ் வாங்க. அது பக்கத்தில் ஒரு கேவ் வந்துச்சு, அங்கே போகலாம். அப்படியே அங்கங்கே ஃபுட்டு தேடி போனேன், எதுவும் கிடைக்கலன்னு பார்த்தேன். சரி பசி இது முயல் சாப்பிட்டு ஃபுட்டு வேறு இல்லை, ஃபுட்டு பஞ்சம் கைஸ். அப்புறம் இங்கே ஒரு பேர் இருந்துச்சு, 4-5 பேர் வச்சு போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். இதான் வாங்கிக்கோ வாங்கிக்கோ. வாங்க கேவுக்கு போகலாம். இந்த வழி கரெக்டாக தெரியல கைஸ்.
இது பக்கத்தில் தான், இந்த கேபிள் தாங்க. இது சின்னதாக தான் இருக்குது, டார்ச்சு இருக்குது, 48 இருக்குது கைஸ் டார்ச். போகலாம் வாங்க கைஸ் போகலாம். டக்குன்னு நான் உள்ளே இறங்கி டார்ச் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே போயின்னே இருக்கும்போது க்ரீப்பர் வந்தானுங்க, வச்சு சாவச்சிட்டு ஒரு ஜாம்பி வர வந்துச்சு. அதோட இதுக்குள்ளே குட்டி ஜாம்பி வர வந்துச்சு. டக்குன்னு என்ன பண்ணதுன்னே தெரில. ஷீல்டு எவ்வளோ டேமேஜில் இருக்குன்னு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன சாவ போகிறேன்னு ஒரு பயம். என்ன இந்த டைமில் நான் நினச்சேன் செத்துருவேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் அவ்வளோதாங்க. நம்ம நான் யாருடா, கெத்து மாசு எல்லாமே காம்பவுண்டா. சாப்பிட்டு போகலாம் வாங்க. வேர் வச்சதில் தான் இந்த மீன் கச்சிச்சு. அப்படியே டார்ச் வச்சுன்னு லெஃப்டாக ரைட்டா, நம்ம எப்பவுமே ரைட்டு தான் போகணும். ஐயோ இது முட்டை சந்தன்னு நினைக்கிறேன். இல்லை போகுது போகிற அளவுக்கு போட்டோம். நான் அப்பத்துலேருந்து பார்க்குறது போயிட்டே போயின்னே தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு அயன் கூட விட மாட்டேன். ஆல்ரெடி நிறைய ஸ்டாக் அயன் இருக்குது கேஸ். எதுக்கு இதுன்னு கேட்டிங்கன்னா, எதுக்குண்ணா அட கோல் டார்ச்சுக்கு சாங் கேஸ், அதையும் எடுத்துக்கலாம். இந்த கோலம் உடைக்க வந்துகிட்டே இருக்கு கேஸ். அடிச்சதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு மேலே போகலான்னு நினச்சேன், மேலேயே போயிடலாமான்னு நினச்சேன். பார்த்தா மட்டும் சந்து. சரி இது முடிய போகுது அப்படின்னு நினச்சி போயின்னு இருந்தவங்க தான் நான் பார்த்தேன். எனக்கு இருந்தது வெறும் ஒரே ஆர்ட். இதை பார்க்காம நான் போனேன். சரி பரவாயில்ல விடுண்ணா, இதனால் இவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகும்னு நான் நினச்சி பார்க்கல. 6 ஆர்ட்டில் இருந்தாங்க ஈஸ். மூச்சே நின்றுச்சு. இது வேறு பெட்ராகா, இதுதாங்க இது பெட்ராகில் ஒரு பெரிய பிரச்சனை. ஹீலிங் தான் லேட் ஆகும். இந்த ஃபுட்டாக சாப்பிடலான்னு பார்த்தா சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். சாப்பிட்றேன்னு நினச்சி வந்தேன், வந்து பார்த்தா இங்கே கோல்டு இருந்துச்சு. கோல்டு தான் நான் மைண்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ கூட 2 ஆர்ட்டு மைண்ட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா டைமண்டு எத்தனை 3 கைஸ் போடுங்க. இப்போ நம்ம ஸ்வாடே செய்யலாம், ஆனால் ஒரு ஹார்மர் கூட செய்ய முடியாது. நீங்கள் எப்போ மைண்ட் பண்ணாலும் சுற்றி மைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் எதனா இருக்கான்னு பார்க்க முடியும். சுற்றி கூட இருக்கலாம். என்ன பண்ணேன், டார்ச் வச்சுட்டே போனேன். போயிட்டே தான் இருந்தேன். சவுண்டு கொஞ்சம் ஏற்றிக்கிட்டேன், ஏன்னா மால்ஸ்டர் வந்து எதுவும் கேட்கல. மாப்ஸ் வந்து போயிட்டே தான் இருந்தேங்க. அப்புறம் லேப்பிஸ் இருந்துச்சு, அதை மைண்ட் பண்ணிக்கிட்டேன். லேப்பிஸ் 2 தான் இருந்துச்சு, அதை மைண்ட் பண்ணிட்டு கீழே போகலான்னு பார்த்து சொல்ல அப்போ அப்படியும் அராட்டில் இருந்தேன். ஃபுட்டு வேறு எதுவும் இல்லை. நான் வீட்டுக்கு போய் 1 ஸ்டாக் ப்ரெட் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சி, அதுக்கு முன்னாடி போகிறதுக்காவது தெம்பு வேணும்ல, அதை சாப்பிட்டு போனேன். வந்துட்டேன் கைஸ், 1 ஸ்டாக் ப்ரெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் இனிமேல் யூஸ் பண்ணணும். அதுதான் ஃபுட்டு பஞ்சம். அட பாவி, தூங்கிட்டு போனால் எல்லாம் யூஸ் பண்ணிடுமோ. கைஸ் லூட்டு டைமண்ட்ஸ் கைஸ், ஏதாவது தந்து போகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இவனுக்கு வேறு பயம். எக்குறாடே ஒன்றும் அட சுட்டான்டா. இவன் சுட்டாதான் கைஸ் வெயிட்டு, வேகமாக ஆட முடியாது. இதானே அந்த கேவு குதியோ கிரீப்பர் கைஸ். எதையும் பார்க்காத, ஓடிட்டே இருன்னு ஒன்று. ஐயோ இந்த வழியில் அந்த வழி. ஐயோ கிரீப்பர் கைஸ், ஓடுன்னு ஓடு. இப்படி தான் உள்ள ஓடினேன். அப்படியே ஓடிட்டே தான். என் லூட்டெலாம் எங்கே போச்சுன்னு தெரியாமல் ஓடிட்டே இருந்தேன். எங்கே போச்சோ தெரியல. இதெல்லாம் இங்கெல்லாம் வந்துட்டேன் நானே தெரியல கைஸ். எனக்கு டார்ச் இருக்கு, அப்போ நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே தான் கைஸ் 2 லேப்பிஸ் கூட எடுத்தேன், ஞாபகம் இருக்கு. ஓடிட்டே இருந்தேன். என் லூட்டு கிடைக்குமான்னு. கடைசியில் கிடச்சிச்சு. அது எல்லாமே பொறுக்கிட்டேன். எல்லாமே கிடச்சிச்சான்னு தெரியல. ஸோ அதனால் பார்த்தேன், சரி என்னோட இது பேண்ட் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டில் தூக்கி மாட்டிக்கிட்டேன். அப்புறம் டார்ச் வச்சதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சிச்சு இருக்குன்னு சொல்லிட்டு
எல்லாத்தையும் எடுக்கலாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எல்லாம்னா எல்லாமே ஒன்று கூட இல்லை. அது பாருங்க. ஆனால் எல்லாமே கிடச்சி எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அதுதான் டைமண்ட் பிக்ஆக்ஸ். எங்கடா போச்சு இது? காணும் தேடிட்டே இருந்தாங்க இருந்தேன். ஐயோ போச்சு 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 போச்சு. கடைசியில் பார்த்தா அது தெரியுது. அது இங்கே கூட இல்லை கைஸ், கீழே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, எனக்கு தெரியுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது தெரில. ஃபஸ்ட்டு டார்ச்சு செஞ்சுக்கலாம். ஏன்னா என்கிட்ட டார்ச் வேறு காலி ஆகிடுச்சு. நல்ல வேலை கிடைக்கிற இடத்துலலாம் கோல் மைண்ட் பண்ணி டார்ச்சு செஞ்சேன். அவ்வளோதான். இப்போ அதிலே போந்து அவ்வளோதான் கேஸ். அது இருக்குது டைமண்ட் பிகாக்ஸ். ஓடு 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 கைஸ். இப்போ என்ன பண்ணேன், எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு வரணும். ஸோ டைமே இல்லை கைஸ் என்கிட்ட. இப்போ எடுத்துகிட்டு இப்போ நம்ம டைமண்ட் மைன் பண்ணோம் கைஸ். இந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்க சொல்ல திடீர்னு என்ன ஆச்சுன்னா, யாரும் எதிர்பார்க்காத ஒன்று ஷீல்டு உடஞ்சிச்சு. அட்டோ பாவீங்களா அப்படி சொல்லிட்டு நான் ஓடிட்டே இருந்தேன். மறுபடியும் பழைய பிளேஸ் இங்கே தான் வந்து செட்டப் பண்ணேன். ஸ்கெல்டன் வந்தானே என்ன பண்ணதுன்னு ஒரு தெரியல. இப்போ ஷீல்டு வேறு இல்லை. பரவாயில்ல, என்கிட்ட வுட்டு இருக்குது கேஸ். அப்புறம் ஃபர்னஸு செஞ்சு பண்ணலான்னு சொல்லி ஷீல்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். டக்குன்னு போய்ட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்கெல்டனு இவனை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அடித்து முடித்தேன். முடிச்சதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா இன்னொரு ஸ்கெல்டனு. இப்போ எனக்கு டைமண்ட் டைமண்ட் கிடச்சிச்சு கைஸ். இப்போ இவனை அடித்து முடிச்சு தான் நம்ம டைமண்ட் வேணும். டைமண்ட் கைஸ். இவனையும் அடித்து முடிச்சாச்சு. எத்தனை டைமண்ட்? ஒன்று தானா கைஸ்? ஒன்று தான் கிடச்சிருக்கா? அவ்வளோதான். நான் போச்சு கைஸ். ஒன்று தான். அட பாய். ஐயோ கைஸ், கேவ். இவனை அடிச்சு மூலையிலே முக்கிட்டு போயிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோவா டைமண்டே கிடைக்கல. என்ன 4-5 டைமண்ட் தான் கிடச்சிருக்கோம். ஸோ இனிமேல் நம்மளுக்கு டைமண்டை கொட்டணும்னு நான் வேண்டிக்கினேன். இது பாருங்கள், இங்கே ஒரு டைமண்ட். ஒன்றானு தெரில கைஸ், பார்க்கலாம். ஒன்று. ஒன்று தானா கைஸ்? ஒன்று தானா? ஒன்று தாங்க கைஸ். சோகத்தில் ஆழ்ந்துட்டேன். போகலான்னு பார்த்தா இங்கே இவ்வளோதான் பழகுது கேவு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஏன்னா இது சின்ன வெட்டாக தான் இருந்துச்சு, சின்னதாக. அப்படியே போக இவ்வளோ பெருசாக வரும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். சரி வாங்க அப்போ தேடிட்டே போகலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே தான் போயிட்டே இருந்தேன். சைட்லலாம் கூட டார்ச் வச்சேன். இந்த மேலையில் இருந்தால் தெரியாதுல. குடிசையில் பீசிலையும் போடலாங்க, கால்படுத்திங்க. ஸோ உடச்சிட்டே போனேன். என்ன பண்ணது தெரியல. டார்ச் வேறு காலையாக போகுது கைஸ். பார்த்தேன் டக்குன்னு பார்த்தா ஸ்கெல்டனு. இவனை கதையை முடிச்சே ஆகணும். க்ரீப்பர் கூட வந்துச்சு, இவன் கதையை முடிச்சிச்சு. சரின்னு பார்த்தா டார்ச் வேறு காலி. இதில் போனால் அப்போ முடியாது தெரியும். டார்ச் வேறு காலி. நான் போய் டார்ச் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க, கால் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இருந்து டார்ச் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் சுற்றி டார்ச்சு. இத்தனை பேர் இருக்கிறீங்க, எல்லாத்தையும் சுற்றி டார்ச்சு. ஐயோ வந்துட்டானடா. மொழியில வச்சு இப்போ கும்பிடணும். என்ன பண்ணது தெரில. நான் அடிச்சிட்டே இருந்தேன். சிலந்தையும் சாவச்சினேன். அதுக்கப்புறம் 4 பேர் ஆச்சு, 5 பேர் ஆச்சு. அதில் ஒருத்தனை தான் சாவச்சு. இவ்வளோ ஜாம்பிங்களாடா அப்படி சொல்லி தண்ணி ஊற்றிட்டேன். அடிக்கிறான். ஐயோ. அப்புறம் தண்ணி ஊற்றி எல்லாரையும் அப்படியே விட்டு போயிட்டேன். நான் வெளியே வந்ததுக்கப்புறம் சுற்றி டார்ச் வைக்கணும்னு சொல்லி டார்ச் வச்சுட்டே இருந்தேன். எல்லா இடமும், ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்துலையுமே டார்ச் வச்சேன். விட்டதுனால வச்சுட்டே தான் இருந்தேண்ணா. கிட்டத்தட்ட கண்ணில் ஒரு டைமண்ட் கூட படலை. மனசு உடஞ்சி போயிட்டேங்க. எவ்வளோ பெரிய கேவலம். என்னடா எனக்கு ஒரு டைமண்ட் கூட கிடைக்கல அப்படின்னு இருந்துச்சு. கிடைக்கணும், நம்ம தான் கிஸ் நல்லா தேடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டே இருந்தேன். பார்த்தா ஜாம்பி. எங்கடா டைமண்டு? ஐயோ
ஐயோ கைஸ், உயிர் தப்பிட்டேன். பாடியா தப்பிச்சிட்டு. டைமண்ட் கைஸ் 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 கிடச்சிச்சு. ரெண்டு வேற 2 தானா, 3 அப்போ அடியோ கைஸ். 4 5 6 கைஸ். இந்த இடத்துல 6 இருக்குது கைஸ். இல்லை கைஸ் 7 8. ஐயோ இல்லை கைஸ் 9 கைஸ். இந்த இடத்துல மட்டுமே எனக்கு 9 கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அவ்வளோதான் கைஸ், ஆர்மர் போட்டுருன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இதில் ஆர்மர் போட்டுடலாம், கால் போடாதீங்க. இப்போ எங்கே போகிறது? வாங்க உனக்கு கேவ் ஒன்றும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரே பண்ணலாம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போகிறேன். பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. ஃபுல்லாக டார்ச் வைக்கணும். 2 ஸ்டாக் டார்ச் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் வீட்டிலேருந்து. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கால் வலி. கேமில் சும்மா சொல்கிறேன், நிஜமாலாம் வலி இல்லை. நான் பாடின டார்ச் வச்சுனே தான் போனேன். டக்குன்னு பார்த்தா எண்டர்மேன் வந்தான். டக்குன்னு இவன் வந்துட்டான். பார்த்தீங்கன்னா அங்கே ரெட் கலரில் இருந்துச்சு. என்னன்னே தெரியல, லாவாவா அப்படின்னு தெரில. அப்புறம் தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஐயோ பின்னாடி தான் தடிக்கிறான். அதுக்குள்ள இது மாலை நேரமாக இருக்குமா? மாலை நேரம் அந்த மாதிரி அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. சரி வேணான்னு விட்டு இவங்களே அடி கூட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணேன். இந்த மாதிரி ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த ஸ்கெல்டன் வந்து நம்ம ஜாம்பி பின்னாடி ஒழியும் போது ஸ்கெல்டன் அடிக்கும் போது ஜாம்பி மேலே பட்டுச்சுன்னா ஜாம்பி போய் ஸ்கெல்டன் அடிக்குவான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்க விட்டு நம்ம வந்த வழி மாதிரி இருக்கே. ஆமாம் இது நம்ம வந்த வழி. சுற்றி அதே இடத்துக்கு வந்துட்டனே. சரி இங்கேருந்து குச்சிடலான்னு குச்சி கிளம்புனேன். 1.5 ஆடு தான், ஹீலிங்கே ஆகலை. எனக்கு வேறு ஹீலிங் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. டக்குன்னு பார்த்தா இவன் முடிச்சுட்டு பார்த்தா மறுபடியும் இன்னொருத்தன். அப்படியே 2 பேர் ஷீல்டு போட்டு உக்காந்துட்டேன். டக்குன்னு அவன் அடிக்கிற கேப்பில் இப்பயே தூங்கிடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் என்ன பண்ணது, மறுபடியும் போய் என் லூட்டை பொறுக்கலான்னு போயிட்டேன். என் லூட் எங்கன்னு தொலைவிட்டு இருக்கும்போது இங்கே தான் இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு ஸ்லைம் இருந்துச்சு. அவன்கிட்ட அடி வாங்காமல் எடுக்கணும் சொல்லி சுற்றி எடுத்தேன். எப்படின்னு அப்படி தான் எல்லாமே கிடச்சிச்சு. ஆனால் இப்போ எல்லாமே போடணும். நான் முக்கியமாக டைமண்ட்ஸ் கிடச்சிச்சு. அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ ஐயோ அடிக்கிறான் பின்னாடி கைஸ். இப்போ என்ன பண்ணேன், ஒரு குடோன் மாதிரி செஞ்சு அது உள்ளே போயிட்டேன். ஒன்று தான் 3. டக்குன்னு பார்த்தா அப்போ தான் ஒரு பயம் வந்துச்சு. எந்த பயமும் இல்லை, சும்மா தான் சொன்னேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டைமண்ட் தேவைப்படுது. ஆர்மர் செய்ய முடியாது சொல்லிட்டு டைமண்ட் இன்னும் கொஞ்சம் செலவிட்டேன். நான் சந்திச்சதுலேயே ஒஸ்ட்டு நேரம்னா அது இதுதான் கைஸ். என்ன பண்ணுவேன், சுற்றி டார்ச்சப்போ ஒரு ஸ்கெல்டன் இருக்கும். ஸ்கெல்டன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போய் என்ன பண்ணுவேன், ஸ்வாட் எடுத்து வைக்கலான்னு வைக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். சரி வச்சிருவேன். வச்சுட்டு மறுபடியும் பண்ணுவேன். மறுபடியும் போடுவேன். என்னன்னு தெரில எனக்கு, அது கொஞ்சம் ஹேங் ஆகிடுச்சு. சரின்னு மறுபடியும் போய் டார்ச் வச்சா மறுபடியும் இன்னொரு ஸ்கெல்டன். பின்னாடி திரும்பி பார்த்தா 2 என்ட்ருமேனு. வேணாப்பா விடு அப்படி சொல்லிட்டு இவனே அடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்தேன். அடித்தேன். பக்கத்தில் இன்னொரு க்ரீப்பர் வர. எனக்கு ஒரு பயம், என்னோட ஷீல்டு ஒஞ்சிருமோ அப்படி சொல்லி. ஷீல்டு ஒஞ்சிச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்படி இந்த பக்கம் ஒரு ஜாம்பி, அப்படி இந்த பக்கம் இன்னொரு க்ரிப்பர், ஸ்பைடர் பக்கத்தில் இன்னொரு க்ரிப்பர், இங்கே டைமண்டு. அடியோடே இவ்வளோ ஒட்டப்பாய் இன்னொரு க்ரிப்பர். இவ்வளோ இடத்துல இந்த இடத்துல வந்து நான் மாட்டிக்கினேன் பார்த்தீங்களா, இவ்வளோ மாப்ஸ் கைஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ணேன், வேகமாக போய் பிளாக்ஸ் போட்டால் அடிச்சிச்சு. பாஃபி அடிச்சிட்டியாடா அப்படி சொல்லி வேகமாக போனேன். டைமண்ட் எடுத்தே ஆகணும் சொல்லி. க்ரீப்பர் வந்துச்சுன்னா என் ஷீல்டு உடஞ்சிரும். என் ஷீல்டு எடுத்து சுத்தமாக இல்லை.
சரி விட்டு நல்ல வேலை தூரத்தில் விழுந்ததுனால எதுவும் ஆகல. பொண்ணும் அங்கே 5 பேர் இருக்கிறானுங்களே, நான் என்ன பண்ணுவேன்னு தான் எனக்கு தெரில. ஆனால் இப்போ நான் பார்த்து லேப்பிஸான இருக்கும்போது தான் டைமண்ட் கீழே இருந்துச்சு. இது எடுக்கணுமேடா அச்சனே இருக்கிறானுங்க வெறியும். அந்த டைமில் எனக்கு மைண்டில் ஒன்று தோணுது, பார்த்துக்கலாம். அப்போ தான் எனக்குள்ள ஒரு வெறி, இந்த டைமண்ட் எடுத்தே ஆகணும்னு. அந்த டைமில் என்கிட்ட ஒரு போ இருந்துச்சு. அந்த போ எடுத்து செம வேகமாக எடுத்து விட்டேன். எதுவும் ஆகல. மறுபடியும் விட்ட செத்துட்டான். கிரிப்பர் வந்துச்சு. சரி நீ ரிமைண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது டக்குன்னு அங்கே ஒரு ஸ்கெல்டன் வேலை அடிச்சுட்டே இருந்துச்சு. தொல்லையாக இருந்துச்சு. எனக்கு வேறு பயம். ஷீல்டு வந்துச்சு. 2 டைமண்ட் பார்த்துருங்க. இது வேறு அடிச்சுட்டே இருந்துச்சா, வெறியில அவனை கீழே தள்ளி விட்டு வேகமாக போய் எதுக்கு இவ்வளோ வேகமாக போடுறேன்னா சும்மா எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னு பார்க்கும்போது அவ்வளோதான் நான் டைமண்ட் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நிறைய இடத்துல டைமண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் காமிச்சா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் நான் வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக என்கிட்ட இப்போ 33 டைமண்ட் இருக்குது. ஹெல்மெட்டு, அப்புறம் ஐயோ இப்போ எல்லா செஸ்ட்டு, லெகின்ஸு, பூட்டு செய்யலான்னு பார்த்தா ஸ்பேஸ் இல்லை. பாவீங்களா. அப்புறம் ஸ்பேஸ் தான் நிஜமா இல்லையா இல்லை வரலையான்னு பார்த்தா ஸ்பேஸ் தாங்க நிஜமா இல்லை. டக்குன்னு ஓடி போய் என்ன பண்ணேன், தேவையில்லத்தில் இது செஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு 3 பொருள் செஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு பூட்டு செஞ்சுட்டேன். செஞ்சுட்டு ஒரு பிக்கேக் ஒரு போவோட செஞ்சுட்டேன். போ செய்யலான்னு பார்த்தா இடம் இல்லை. அடப்பா இப்படி சொல்லி தூக்கி போட்டு செஞ்சேன். இப்போ நம்ம மாட்டிக்கலாம். கைஸ் ஒரு வழியா அப்கிரேடட் டு டைமண்ட்ஸ். ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போ ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காம இப்போ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் 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 பாய்.